நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காலாப்பட்டில் நடுக்கடலில் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக 6 மீனவர்கள் உயிர் தப்பினர். புதுவை சின்ன காலாப்பட்டு மீனவ குப்பத்தைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் தனக்கு சொந்தமான விசைப்படகில் வேலுப்பிள்ளை என்பவர் தலைமையில் 5 பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றார். நடுக்கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது கடலில் கொந்தளிப்பாலும் கடல் சீற்றத்தாலும் திடீரென விசைப்படகு கவிழ்ந்தது. இதில் 6 பேரும் நடுக்கடலில் தத்தளித்தனர். பின்னர் மிகவும் சிரமப்பட்டு உயிர் தப்பி நீந்தி கரை சேர்ந்தனர். இதையடுத்து கடலில் கவிழ்ந்த படகு மரக்காணம் அருகே கோமிட்டி சாவடியில் அலையில் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கியது. அதனை மீனவர்கள் மீட்டு கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்தனர். புதுவை தொழிலாளர் நலச்சங்கத்தை தொழிலாளர்கள் நலவாரியமாக மாற்றக்கோரி தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினர் அண்ணா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் அண்ணா சாலையில் அமைப்புசாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை உடனடியாக தொழிலாளர்கள் நலவாரியமாக மாற்றக்கோரியும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால பரிசு தொகையை 500 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரியும் கட்டிட தொழிலாளர்களையும் அமைப்புசாரா தொழிலாளர்களையும் பிரித்து பார்க்காமல் நலத்திட்ட உதவிகளை பாரபட்சமின்றி வழங்க கோரியும் ஆட்டோ சங்க தலைவர் மிஷேல் தலைமையில் பொருளாளர் முருகன், பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணை பொதுச் செயலாளர் முருகன் வரவேற்று பேசிய போராட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை மாநில செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம், லோக கணேசன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். வெங்காய விலை உயர்வை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். வெங்காய விலை உயர்வை கண்டித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் தலைமை தபால் நிலையம் அருகே ஒன்று திரண்டு நகர மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் பொதுச் செயலாளர் மூர்த்தி முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி ஆளுநர் மாளிகை அருகே சென்று தடுப்பு கட்டையை தாண்டி செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய பெரிய கடை போலீசார் 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். புதுவையில் நெய்மணம் கமழும் மிளகாயை முதல்வர் ரங்கசாமி வெளியிட அதனை அமைச்சர் ராஜவேலு பெற்றுக் கொண்டார். புதுவையில் உற்பத்தி செய்யப்பட்ட நெய்மணம் கமழும் மிளகாயை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நெய்மணம் கமழும் மிளகாயினை வெளியிட அதனை அமைச்சர் ராஜவேலு பெற்றுக் கொண்டார். அப்போது துணை சபாநாயகர் TPR செல்வம், வாரிய தலைவர் ரகு என்கிற முனுசாமி மற்றும் பலர் உடனிருந்தனர். இந்த மிளகாய் சைவ பிரியாணி, அசைவ பிரியாணி, மட்டன், சிக்கன் குழம்பு தயாரிக்கும் போதும் மசால் வடை தயாரிக்கும் போதும் பயன்படுத்தினால் உணவு நெய் வாசனையுடன் சிறப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட வணிக வளாகத்தில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆப் திருவாங்கூர் வங்கி கிளை, ஓரியண்டல் காப்பீட்டு நிறுவனம் உட்பட 3 நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று 24ஆம் தேதி காலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் லட்சக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் அந்த கட்டிடத்தில் இரவு மீண்டும் முதல் தளத்திலிருந்து புகை வந்ததை கண்ட பொதுமக்கள் பெரியகடை காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்தில் தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து முதல் தளத்தில் புகை வெளியான பகுதியில் மீண்டும் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் வங்கி கட்டிடத்தில் மீண்டும் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அனந்தராமனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மணவெளி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செயலாளர் வீரவாழுமுனி சேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை நிர்வாகிகள் ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், துணை செயலாளர்கள் ஜெயபாலன், ஞானசேகரன், பசுமை தாயக தலைவர் கணபதி, முன்னாள் கவுன்சிலர் வடிவேல் மற்றும் மகளிரணி ஜெயந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளர் அனந்தராமன் அவர்களை மாம்பழ சின்னத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதுவை தீயணைப்பு துறையில் அதிநவீன தீயணைப்பு உபகரணங்களை வாங்கி விபத்தின் போது ஏற்படும் பேரிழப்புகளை தடுக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏவி வீரராகவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவை வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் அதிநவீன தீயணைப்பு உபகரணங்கள் இல்லாமல் தீயணைப்பு வீரர்கள் சிரமம் அடைந்தனர்.
மேலும் புதுவையை ஒட்டியுள்ள விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் தீயணைப்புத் துறையில் அதிநவீன தீயணைப்பு உபகரணங்கள் உள்ள நிலையில் புதுவையில் மட்டும் அதிநவீன தீயணைப்பு உபகரணங்கள் வாங்குவதில் அரசின் அலட்சிய போக்கை காங்கிரஸ் கண்டிப்பதாக கூறிய அவர், மேலும் தேசிய பேரிடர் தடுப்பு ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பேரிடர் காலங்களில் செயல்படுத்துவது குறித்து வழிகாட்டியுள்ளதோடு விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் புதுவை அரசு அவற்றை பின்பற்றாமல் மக்கள் நலனில் அலட்சியம் காட்டி வருகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து வருமுன் காப்போம் என்பதன் அடிப்படையில் இதுபோன்ற விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏதும் நிகழாமல் இருக்க புதுவை முதல்வர் புதிய சட்டசபை கட்ட ஒதுக்கியுள்ள 300 கோடி ரூபாயில் ஒரு பகுதியை அதிநவீன தீயணைப்பு உபகரணங்கள் வாங்க பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் ஓய்வூதிய தொகையினை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதியதாக சேர்க்கப்பட்ட முதியோர் மற்றும் விதவைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு 200 பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் உதவித் தொகையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் மீனாகுமாரி, துணை இயக்குநர் தனலட்சுமி, நல அதிகாரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி பள்ளி முதல்வர் கோமதி தலைமையில் இயற்பியல் விரிவுரையாளர் பாலசுப்ரமணியன், தலைமை ஆசிரியர் ராஜமுருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விலங்கியல் விரிவுரையாளர் மங்கையர்கரசி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிறைவில் ஆசிரியர் பத்மாவதி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கண்காட்சியை பார்வையிட்டனர். புதுவை சென்டாக் மாணவர்களின் 3 ஆண்டு சென்டாக் நிலுவைத் தொகையை வழங்க 22 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அதில் தேர்வாகும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஆண்டிற்கு 220 மருத்துவ மாணவர்களும் 2000 பொறியியல் மாணவர்களும் பயன்பெற்று வந்த நிலையில் துவக்கத்தில் சிறப்பாக செயல்பட்ட இத்திட்டம் நிதி பற்றாக்குறை காரணமாக தொய்வடைந்தது. இந்நிலையில் 2011ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற ரங்கசாமி நிலுவையில் உள்ள சென்டாக் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி கல்வி உதவித்தொகைக்காக தற்போது 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2009, 2010, 2010, 2011, 2011, 2012 ஆகிய ஆண்டுகளில் வழங்கப்படாத நிலுவைத் தொகையும் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் நிலுவைத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான ரசீது தயாரிக்கப்பட்டு கணக்கு மற்றும் கருவூலத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே ஓரிரு நாட்களில் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்க கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவை வந்த விவேகானந்தர் ரத யாத்திரைக்கு அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை ராமகிருஷ்ண வித்யாலயத்திலிருந்து துவங்கி தமிழகம் முழுவதும் ரத யாத்திரை நடைபெறுகிறது. அந்த ரத யாத்திரை கடலூர் வழியாக புதுவை எல்லையான கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தது. அங்கு அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அறங்காவல் குழு தலைவர் தணிகாச்சலம், கல்வியியல் கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து ரத யாத்திரை கிருமாம்பாக்கம் வந்தபோது அமைச்சர் ராஜவேலு தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து புதுவையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற ரத யாத்திரைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது இருசக்கர வாகனம் திருடிய வாலிபரை கைது செய்து 3 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் மூலக்குளத்தில் விளினூர் பெரம்பை சாலையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை மடக்கி விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரடாக பேசியதில் அவர் வந்தது திருட்டு வாகனம் என்பது தெரியவந்தது. மேலும் அவர் கணுவாப்பேட்டையைச் சேர்ந்த புண்ணியகோடி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் கொண்டு சென்று தீவிர விசாரணை நடத்தி அவரிடமிருந்த 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை சுசீலாபாய் அரசு பெண்கள் துவக்கப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு நாள் விழா நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை சுசீலாபாய் அரசு பெண்கள் துவக்கப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா நடத்தப்பட்டு அதில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா தலைமை ஆசிரியை சகாயமேரி தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியை ஜூடி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் ஓய்வு பெற்ற ஆசிரியையுமான வசந்தா கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்.
நிறைவில் ஆசிரியை மேரி நன்றி கூறிய விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக மேலாண்மை பள்ளியில் பன்னாட்டு மேலாண்மையியல் துறை சார்பில் நடந்த கருத்தரங்கில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகள் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். புதுவை பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பள்ளியில் அமைந்துள்ள பன்னாட்டு மேலாண்மையியல் துறை சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி தலைமையேற்று தலைமையுரையாற்றினார். முன்னதாக துறை தலைவர் ஸ்ரீதரன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் டீன் ராயா வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினர்களாக பிரெஞ்சு கோன்சுலேட் ஜெனரல் பிலிப் ஷென்வி காமியாமா சிறப்புரையாற்றிட இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் ருத்ர நாராயணன் ஆகியோர் விழா உரையாற்றிட தொடர்ந்து இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். நிறைவில் மாணவர் தீபக் நன்றி கூறிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துறை பேராசிரியர் ராஜேஷ் விஸ்வநாதன் மற்றும் சக ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவை முத்திரையர்பாளையம் அருட்செல்வி ஆயிஅம்மாள் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடந்த ஓசோன் பாதுகாப்பு நாள் விழாவில் மூலிகை கண்காட்சி, மரக்கன்றுகள் நடுதல், பரிசளிப்பு விழா ஆகியன நடைபெற்றன. புதுவை சுற்றுச்சூழல் கல்விக் கழகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, பிரெஞ்சு சிட்டி சார்பில் முத்திரையர்பாளையம் அருட்செல்வி ஆயிஅம்மாள் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் ஓசோன் பாதுகாப்பு நாள் தலைமை ஆசிரியர் புனிதா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை பெண்கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக பள்ளிக் கல்வி இயக்குநர் வல்லவன் மற்றும் சுற்றுச்சூழல் கழக தலைவர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு மூலிகை பயன்பாட்டை எடுத்துக் கூறிய மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் துவாரகாநாத் மூலிகை கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிட ரோட்டரி கிளப் தலைவர் ஆனந்தன், செயலாளர் லோகநாதன், சிறப்பு செயலாளர் செந்தாமரை கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முன்னதாக ஆசிரியர் மோகன்ராஜ் வரவேற்று பேசிட நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் சத்தியமூர்த்தி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.